வணக்கம். நீங்கள் இப்போ இந்த ஆசிரமம் எப்போ ஆரம்பித்தாங்க? எப்போ இருந்து நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க? இதோட இந்த சிவன்மலை ஆசிரமம் பார்த்திங்கன்னா 2019 ஜூன் மாதம் பூமி பூஜை போட்டு ஆரம்பித்தாங்க. சரி. அடியேன் வந்து சாமிக்கிட்ட அதுக்கும் முன்னாடி ஒரு 2 வருஷம் மாதிரி நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே அதாவது வந்து இந்த முதுகுடி ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் அவங்க கூட பயணம் பண்ணிக்கிட்டீங்க. சரி. அதாவது சாமி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை தாண்டி வேலூரில் காட்பாடி. அந்த காட்பாடியில் ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் சாமி வந்து இங்கே தான் ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 10 வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி. அங்கே தான் நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் ஐயா சந்திக்க நேரிட்டு வாய்ப்பு கிடச்சிது. சரி சரி. வாய்ப்பு கிடச்சிது. சரிங்களா? சரி. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் மூத்த மகளுக்கு வந்து அடிக்கடி ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அவளுக்கு சின்ன வயசு 4 வயசுலேருந்தே அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. அடிக்கடி அது வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்தது. அப்படியே படிப்படியாக குறைஞ்சி சரி 5 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிச்சு. அப்படி வந்துச்சுன்னா அவளை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக அவள் வந்து அந்த மயக்கத்திலே இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த வலிப்புக்கான அறிகுறிகள் ஃபுல்லாமே தென்படலாம். வெட்டம், வாயிலேருந்து நிறையா போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன செய்வோம், நமக்கு தெரிஞ்சது வைத்தியம் டாக்டர்கிட்ட ஐயாவுக்கு முன்னாடி அதான் நம்ம டாக்டர் கூட்டிகிட்டு போடுவோம். அவங்க போனதுமே பார்த்துட்டு நரம்பு ஊசி ஒன்று போடுவாங்க. போட்டு முடிச்சதும் அவங்க அந்த இதாகி ஃபுல்லாக ஆண் தூக்கத்துக்கு போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் இருந்து முடிச்சுட்டு தான் சாமி வருவோம். அப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வைங்களேன். காலங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே 4 மாதங்கிறது 3 மாதத்துக்கு வர ஆரம்பிச்சது, 2 மாதம், ஒரு மாதத்துக்கு ஒருக்க, மாதத்துக்கு 2 தடவை இப்படின்னு வர ஆரம்பிச்சது. அந்த சமயம் எங்கள் ஊர் சிவகாசியில் சாத்தூர்கார் ஒருத்தர் வந்து பாட்டு கிளாஸ் ஆரம்பித்தாங்க. சரி, மியூசிக் கிளாஸ் மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ சரி, பாப்பாவை வந்து நம்ம வந்து இந்த பரதநாட்டியம் சேர்த்து கற்றுக்கிட அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு சரி அவளை போய் சந்தித்து அனுப்பினோம். சரி, பாப்பாவும் பாட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தான். சரிங்களா? அந்த போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து திடீர்னு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அந்த சமயம் அந்த பாட்டு கிளாஸ் வாத்தியார் எதாச்சியாக ஃபோன் பண்ணாங்க. பாப்பா ஏன் கிளாஸ் பண்ணி வரல அப்படின்னு கேட்டாங்க. நான் சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்படியா, எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக வந்தாங்க. வந்து பார்த்துட்டு சரி பாப்பா எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? சார் நைட்டே பண்ணிடுவாங்க, நாளைக்கு காலைல பண்ணுவாங்க. சரி, நீங்கள் சாயங்காலம் நாளைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம பாட்டு கிளாஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதை முடிச்சுட்டு நான் போய் பார்த்தேன். அந்த சாரை போய் பார்த்தேன். சாரை போய் பார்த்ததுமே சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். சாமி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசித்தேன், என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து நான் நிறைய கோயிலுக்கெலாம் போயிருக்கேன், வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு சில விவரங்கள் தெரிய கடவுள் இல்லையா, இருக்காரா அப்படின்னு. அதாவது நமக்கு துன்பங்கள் நிறையா வர்றப்போ வந்து எதுக்கு கடவுள் நம்ம இருக்காரா இல்லைங்கிற ஒரு மனநிலை மாதிரி வந்து. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய விஷயமே நடக்குதுன்னு வைங்களேன், தீவிரவாதமாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ஒரு செயலாக இருக்கட்டும், அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கடவுள் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அவர் அந்நேரம் சாமி அதை வந்து 50-50 தான் சாமி சொல்ல முடியும், நீங்கள் கேட்ட பதிலுக்கு ஒரு 50% தான் சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? சரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் பாப்பாவுக்கு இது பார்த்தீங்களா? அதாவது இப்போ என்னென்னா, பாப்பாவுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்க அந்த இதில் வச்சு பார்ப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எல்லாமே ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குது. எதுவுமே ப்ராப்ளம், நரம்பு பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நெல் ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பட் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. சரிங்களா? அதை வச்சு சொல்லும்போது அப்போ நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுமே அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் சாமி ஒருத்தங்க இருக்காங்க, சித்தர். அவங்க வேலூரில் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த வாரம் இங்கே ஒரு விஷயமா சாத்தூருக்கு வர்றாங்க. வரும்போது நேரில் வந்து பாருங்கள், எனக்காக பாருங்கள் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டாங்க. ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஆமாம், கேட்டுக்கிட்ட வகையில் சரி சார் சொல்கிறத நம்ம மறுக்கக்கூடாது
அப்படிங்கிற இதில், ஆனால் ஃபேமிலியோடு வரணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் வீட்டுக்காரம்மா ஈவன் பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் சொன்னாங்க. சாமி இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வாரத்திலேயே அவங்க வீட்டுக்கு சாத்தூரில் போய் பார்த்தோம். நம்ம இங்கே இருக்கிற நம்ம ஞானகுரு சுவாமிகள் அவங்கள தான் பார்த்தோம். பார்த்ததுமே இந்த மாதிரி விவரங்களெல்லாம் சொன்னோம். இந்த மாதிரிலாம் இருக்குது சாமி அப்படின்னு. பாப்பாவுக்கு இப்படி இருந்தது, இப்படி இருந்ததுலாம் விவரமாக சொன்னோம். சரி, இது என் பார்வைக்கு அது வேறு மாதிரி தெரியுது. ஆனால் குணப்படுத்தி கொடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும். அப்படின்னு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப சில விஷயங்களை சொன்னாங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடணும். அது வீட்டை 24 hours எரியணும். எக்காரணத்துக்கு கொண்டு அணையக்கூடாது. சரிங்களா? இதுதான் மொதல் ரூல்ஸ். டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி உட்காந்து அந்த பாப்பாக்காக பகவான் மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். ஆமாம், வருஷத்துக்கு 4 பௌர்ணமிக்கு அங்கே ஈசன் மலை ஆசிரமத்துக்கு வரணும். அங்கே வேலூரில் இருக்கிற காட்பாடியில் இருக்கிற ஆசிரமத்துக்கு வரணும். வருஷத்தில் 4 தடவை வரணும். இருந்து சேவை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சாமி, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டு, அதுவுமே அன்னைக்கு நாங்கள் மீட் பண்ணோம்ல சாமியை, அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்தே பண்ண சொன்னாங்க. நீங்கள் வீட்டுக்கு போனதுமே ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, பெருசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் என்ன அதிகமாக விட முடியும். நீங்கள் ரொம்ப நேரம் வீட்லேயே இருக்க முடியாது, கவனிக்க முடியாதுங்களா. என் வீட்டுக்காரம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நேரம். ஸோ அப்போ அதுக்குன்னு பார்க்க நம்ம ஆளை வேலைக்கா போட முடியாது. அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் பெரிய அகல் விளக்கா வாங்கி செஞ்சு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு